இங்க ஒரு மாற்றத்துக்கான சக்தியா அவர் வந்திருக்கிறாரு. அவர் யாரும் விமர்சிக்கல, அவர் ஜீரோ, அவர் வேண்டான்னு யாருமே சொல்லல அப்படின்னா அவர் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு, அவரை சேர்த்துக்கக்கூடிய இடத்துலயும் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு பிரவீன்காந்த். அது முதல்ல ஒண்ணு சொன்னேன், அது இதுல நாளைய தீர்ப்பு தான் அவருடைய முதல் படம் அப்படிங்கிறது 2 முறை தவறாவே சொன்னார். விஜயுடைய முதல் படம் நாளைய தீர்ப்புனால நல்லதானே சார்? நாளைய தீர்ப்புனால நாளைய தீர்ப்பு அவர் ரைமிங்கா பேசுறாரு, ஒரு வாய்ப்பு விஜய் பேசணும். நாளைய தீர்ப்பு விஜய். ஓகே சரி. இல்லை, இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் வந்து சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்த எல்லாருமே முதல் தேர்தலை தனியாக தான் சந்திச்சிருக்காங்க. அது விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, கமலஹாசனாக இருந்தாலும் சரி, தனியாகத்தான் சந்திச்சிருக்காங்க. அப்போ தான் வந்து என்னன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறது தெரியும், எவ்வளோ வாக்குகள் வாங்குவாங்க, உண்மையிலேயே வந்து தங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது தெரியும். இல்லை ஒருவேளை வேற ஏதாவது கட்சியில் சேர்ந்தது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து விஜயும் சீமானும் கூட்டணி சேர்ந்து நின்னாங்கன்னா இப்போ அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒருவேளை நின்னாங்கன்னா இணக்கமாக இருந்து நின்றுட்டாங்கன்னா அதை வந்து சீமான் கிளைம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாக்குகள் எங்களுடைய வாக்குகள்னு. அதனால வந்து முதலில் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு இதுக்கு தேர்தலுக்கு வருகிற பொழுது தனியாகத்தான் நிற்பாருங்கிறதா என்னுடைய யூகம். தனியாகத்தான் நிற்கணும். ஏன் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்க கூடாதா? முதல்ல வராங்க, இருந்தாலும் அவங்க வரும்போதே ஒரு கேட்டு ஓபன் பண்ணிட்டு தான் வராங்க. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டை ஓபன் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ அப்போ அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா முதல் தேர்தலிலேயே ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு வியூகமா பார்க்க கூடாதா? இல்ல, அதுல தான் வந்து மிக முக்கியமா கவனிக்கணும். கூட்டணி ஆட்சி அப்படின்னு விஜய் சொல்லுகிறப்ப என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நம்மளை நம்பி சில பேர் வருவாங்க இல்லையா அப்படிங்கிறப்பே தமிழக வெற்றி கழகம் தான் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதை நம்பி வரக்கூடிய கட்சிகள் நாங்கள் அரவணைத்துக் கொண்டு நாங்கள் வந்து ஆட்சி அமைச்சா அவங்களுக்கு இடம் தருவோம் அப்படிங்கிறப்ப தமிழக வெற்றி கழகத்தை விட சின்ன கட்சிகள் தான் அந்த கூட்டணியில் இடம்பெறும் அப்படிங்கிறதா அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப அதிமுகவோ பிஜேபி கண்டிப்பாக ஒரு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏன்னா முதல்ல நீங்க மாநாட்டிலே வந்து 2 விஷயங்களை அவர் டெக்ளேர் பண்றாரு. ஒன்று கொள்கை எதிரி பிஜேபின்னு டெக்ளேர் பண்றாரு, இன்னொன்று அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லி திமுகவை சொல்லிட்டு, திமுகவை கூட நேரடியா திமுகன்னு சொல்லாம திராவிட மாடல் கரப்ஷன் கபடதாரிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அப்பயே வந்து விமர்சனம் எழுகிறது. ஏன்னா நீங்க கரப்ஷன் அப்படின்னு சொன்னா எப்படி நீங்க திமுகவை மட்டுமே குற்றம் சுமத்த முடியும்? இன்னும் சொல்ல போனால் சட்டப்பூர்வமாகவே வந்து சொத்து குவிப்பு வழக்கிலே ஊழல் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டவர் ஜெயலலிதா தான். அப்ப நீங்க அதிமுகவை விமர்சிக்காமல் எப்படி திமுகவை மட்டும் விமர்சிக்கிறீங்கிற கேள்வி ஏற்கனவே விஜய் மீது இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவர் வந்து ஒன்று வந்து கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பிஜேபியோட அவர் கூட்டணி வச்சார்னா முதல்லயே வந்து அவர் வந்து அவுட் ஆயிடுவார். இரண்டாவது வந்து அவர் வந்து அதிமுகவை விமர்சிக்கவில்லை, ஆனால் வந்து கரப்ஷன் கபடதானே திமுக மட்டும் விமர்சிக்கிறார். அதிமுகவோட ஒருவேளை அவர் கூட்டணி வைத்தாலுமே கூட ஒன்று இப்போ நான் சொல்லக்கூடிய கேள்விகளும் ஊழல் குற்ற நீங்க வந்து ஊழலை எதிர்க்கிறதுனா இது கிடையாதா, அதிமுக ஊழல் கட்சி கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதைத்தானே பிரவீன் காந்தி ஸ்பெசிஃபை பண்றாரு. நீங்க ஒருத்தரை வச்சுக்கிட்டு மொத்தம் 5 பேரும் எதிரில் இருக்கிற 5 பேரும் எதிர்க்கிறது அப்படிங்கிறது சரியா வராது இல்ல. எதிரின்னு ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்கள மட்டும் எதிர்க்கிறோம், மீதி இருக்கிறவங்களை அரவணைச்சுக்கிறோங்கிற அந்த கான்செப்ட் அடிப்படையில் அதிமுகவை அரவணைச்சுக்கிறது அப்படின்னு பார்க்க கூடாது. அது அப்படி பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப விஜயகாந்த் முதல்ல வந்த கட்சி ஆரம்பிக்கிறப்ப என்ன சொன்னார்னா, திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சிகள், அதுக்கு தான் நான் மாற்றாக வந்தேன்னாரு. கமலஹாசனும் அதுதான் சொன்னார். இன்னைக்கு ஏன் வந்து விஜய் அதை சொல்லவில்லை அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து இன்னைக்கு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு வாக்கு ஏற்கனவே வந்து அதிமுகவுடைய அடித்தளம்ங்கிறது திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான். 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, திமுக அளவுக்கு அதிமுக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அதிமுக அந்த அளவுக்கு வலிமையாக இல்லை, பழைய வலிமையை அதிமுக இழந்திருக்கிறது அப்படின்னு ஒண்ணு விஜய் நினைத்திருக்கலாம். இல்லைன்னு இரண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, விஜய் வந்து இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து தமிழ்நாட்டின் அரசியல் கடத்தல திமுக எதிரான கட்சிகள் எதிர்ப்பு கட்சிகள் தான். ஒரு பக்கம் அதிமுக வந்து தோன்றியதே திமுக எதிர்ப்பு தான். இன்னொரு பக்கம் பிஜேபி, அது கருத்தியல் ரீதியாகவே வந்து திமுக எதிரான கட்சி. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, பாமக, எல்லாமே திமுக எதிர்ப்பு தான். அப்ப விஜய் வந்து வருகிற பொழுது அவரும் இயல்பாகவே திமுக எதிர்ப்பு, ஏன்னா ஆளுங்கட்சியாகவும் திமுக இருக்கிறப்ப திமுக எதிர்ப்பு தான் வைக்கணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய அடிப்படையான விஷயங்கள், ஒன்று திமுக எதிர்ப்பு, இன்னொன்னு ஒரு தனிநபர் கவர்ச்சி ஆளுமைங்கிறது அதிமுக இருந்திருக்கிறது கடந்த காலத்துல எம்ஜிஆர். அதைத்தான் திரு முனவர் பாஷா கேட்கிறாரு. இந்த ஆன்டி போர்சஸ்லாம் ஒரு அணியில இணையறதுல என்ன சிக்கல் வரப்போகுது? கொள்கைகள் மாற்று இருக்கலாம். இப்ப திமுக கூட்டணியில கொள்கை மாற்று இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் கொள்கை மாற்று இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் ஒற்றை நோக்கம்னு ஒண்ணு வந்தா அது ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற அந்த புள்ளியில நிற்கும் போது எல்லாரும் ஒரு அணியில நின்று தேர்தலை சந்திக்கிறது அல்லது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒன்றை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுல என்ன சிக்கல் இருக்க போகுதுன்னு கேட்கல. அதுதான் சொல்றேன். விஜய் வந்து எந்த வாக்குகளை குறி வைக்கிறாங்கன்னு தான் நம்ம இதை பேசணும். நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகவுக்கு வந்து அடிப்படைங்கிறது திமுக எதிர்ப்பு, இன்னொன்னு வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான ஆளுமைகள் இருந்தார்கள். இன்றைக்கு அது இல்லை அப்படிங்கிறப்ப திமுக எதிர்ப்பை பேசுவதன் மூலமாகவும்
எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இவருமே வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஆளுமைங்கிற அடிப்படையில் அந்த அதிமுக வாக்குகளை குறிவைப்பது விஜயோடைய நோக்கம். அவருக்கு வந்து 2 வாக்குகள் தான் குறி. ஒன்னு சீமானுடைய நாம் தமிழர் கட்சி, திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாங்கிற ஒரு மாற்று ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ் நம்பக்கூடிய வாக்குகள். அதனாலதான் சீமான் தொடர்ச்சியாக விஜய்க்கு எதிரான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கார். அதிமுகவுடைய வாக்குகள் என்பது விஜயனுடைய டார்கெட். அதனாலதான் திமுக அவர் கடுமையாக இருக்கார், அதிமுக விமர்சிக்கவில்லை. அதிமுகவோடு கூட்டணி கண்டிப்பாக பிஜேபியோட ஒரு கூட்டணி வைத்தார்னா, கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பில்லை, வைத்தார்னா விஜயனுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாகும். ஏன்னா முதல்லயே நீங்க மாநாட்டில் சொல்லிட்டு உடனே எப்படி நீங்க வந்து எதிர்க்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இரண்டாவது, அதிமுகவோட விஜய் வந்து கூட்டணி வைத்தார்னா யாருடைய தலைமையிலான கூட்டணி, அது வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணியா அல்லது விஜய் தலைமையிலான கூட்டணியா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இரண்டாவது, கூட்டணி ஆட்சி அப்படின்னு விஜய் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாரு, அதிமுக அதை வந்து ஏற்றுக்கொள்கிறதா? அப்படி கூட்டணி ஆட்சின்னு சொன்னா முதல்வர் துணை முதல்வர் கேள்வி வரும். யார் முதல்வர் வேட்பாளர், யார் துணை முதல்வர்? இன்னொன்னு, விஜயனுடைய ரசிகர்கள் தான் விஜய் கட்சி நிர்வாகிகளாக இருக்காங்க. விஜயனுடைய ரசிகர்கள் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவாக, சரத்குமார் மாதிரி விஜய் வந்து மிகப்பெரிய மாஸ் ஹீரோ. அவர் இதுவரைக்கும் எந்த திரைப்படத்தில் செகண்ட் ஹீரோவா நடிச்சது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட் ஹீரோ, விஜய் ஒரு செகண்ட் ஹீரோ அப்படின்னா கண்டிப்பாக விஜய் ரசிகர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது வந்து விஜயனுடைய அரசியல் எதிர்காலத்தையே வந்து ஒரு பணையமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் அது போகும். அதனால கண்டிப்பாக வந்து பிஜேபியோட கண்டிப்பாக ஒரு கூட்டணி வைக்க மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து. தனியாகத்தான் வருவார். அப்படி ஒருவேளை வைத்தால் கூட அவரை விட தமிழக வெற்றி கழகத்தை விட சின்ன சின்ன கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் வந்து அவர் கூட்டணி வைக்கணுங்கிற விருப்பம் இருக்கனாலதான் அவர் அந்த ஒரு காங்கிரஸ் கட்சி கூட அவருக்கு கூட்டணி வைக்கனால அதிமுகவோடும் பாஜகவோடும் கூட்டணி வைப்பதில் சிக்கல், யாரும் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவது என்கிற சிக்கல் இருக்கிறது. அது கண்டிப்பாக விஜய் அந்த தவறை செய்ய மாட்டார் தான் நினைக்கிறேன். திருப்பொன் வில்சன், நீங்க விமர்சனத்திலேயே அல்லது அப்ரோச்லேயே ஒரு மறைமுகமான சில விமர்சனம், அப்படி பிரவீன் காந்தி சொல்ற மாதிரி எதிரிகள் தான், ஆனா அதை விமர்சிக்கிறதுல கொஞ்சம் மென்மை போக்கு கையாளுறது அப்படிங்கிற இடத்துல அதிமுக வச்சிருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, மென்மை போக்கு வன்மை போக்குன்னு கிடையாது. எப்படி அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு பிம்பம் என்னன்னா பிஜேபி எதிர்த்தா ஓட்டு விடும் அப்படின்ற ஒரு பிம்பம் என்னன்னா, அதே மாதிரி எம்ஜிஆர் அடையாளம் காட்டின தீய சக்தி அப்படி அடையாளம் காட்டின திமுகவை எதிர்த்தால் ஒரு ஓட்டை கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸு ஓரளவு நிறையா இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லலாம். அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கவர் பண்ணுன்ற அந்த ஒரு உளவியல் ரீதியான அப்ரோச்லேயும் இருக்கலாம். மற்றபடி இப்போ நம்ம சுகுணா அவர்கள் சொல்கிற மாதிரி எதில் வந்து கூட்டணி சேராது அப்படின்றது சொல்கிறாரா, சேரக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறாரான்னு கிடையாது. ஏனென்றால் முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் கூட்டணியே. கடந்த காலத்தில் பார்த்தோம், கூடா நட்பு கேடாய் வெளியுண்டாரு, தன் மகள் ஆண்டு கணக்கில் சிறையில் இருக்கிறாங்கன்னு சொன்னார். ஆனால் அதிமுக இது நம்ம திமுக வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி, மேலே சிபிஐ ரைடு, கீழே 63 தொகுதி கூட்டணி. இதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தோம். கொலைப்பழி சுமத்தி வெளியாட்டினவர் 2004 சிறையில் போய் பார்க்குறாரு வைகோவை. கலைஞர் அவர்கள் பூட்டிய சிறையின் கதவு திறந்து விட்டது, சிறுத்தையே வெளியே வான்றாரு அவரு. அதனால இதெல்லாம் வந்து ஆதரிப்பாங்க. அதெல்லாம் வந்து கூட்டணி பர்முடேஷன் காம்பினேஷன் வந்து கூட்டணி ஸ்ட்ராங்கா உருவாயிருச்சுன்னா ஓட்டு வங்கியை கவர் பண்ணலாம். நீங்க அதிமுகவையும் சேர்த்து கூட சொல்லுங்க. எப்படி இல்ல அந்த பட்டியல்ல அதிமுகவையும் சேர்த்து கூட சொல்லுங்க. கூட்டணி அப்படின்னு அதிமுகவிலும் நிறைய அந்த மாதிரி முரண் மோடியா லேடியா அப்படின்ற முழக்கத்தை முன்வைத்த பிறகு அதே அதிமுக பாஜகவோடு கூட்டணி, ஏன் பாஜக கூட்டணியை நீங்க மோடியா லேடியான்னு போயிட்டீங்கல்ல. 1999 என்னாச்சு? 99 அதிமுக ஜெயலலிதா அம்மா சீரணி இறங்கும் கூட்டத்தில் வந்து நாங்கள் இனிமேல் பிஜேபி கூட கூட்டணியே கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? 2004 கூட்டணி வச்சாங்கல்ல.